உலகத்தின் பெருமை எல்லா உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பத்து எல்லா உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடமைகள் ஒப்ப கொடுத்து விட்டு பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்ப கொடுத்து விட்டு எனக்குள்ளே ஏற்பு எனக்குள்ளே ஏற்பு அவராலே எனக்குள்ளே ஏற்பு என்ன நடந்தா எவ்வேறும் எப்போதும் துதித்திடுவே. சுத்த பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கிருபைக்கு எங்களை அர்ப்பணித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்க விடுதலையோடு வாழ, விடுதலையோடு இருக்க, சத்ரு எப்படியெல்லாம் எங்களை பிடிக்க நினைச்சாலும், எங்களை தாக்க நினைச்சாலும், யாரை கொண்டு எங்களை தாக்க நினைச்சாலும், அந்த சத்ருவின் தாக்குதலுக்கு எல்லாம் நாங்க நீங்களாக்கி வாழ்வதற்கு இந்த காலை நேரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். கிருபை எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எம்மா ஒரு சீர்கள் அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணினவர் இந்த காலை வேளையிலும் வேத வசனமாகிய அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ண வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நடைய மாத்துங்க, நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஏதாயிலும் தெரியல சாமி, அழைச்ச தெய்வத்தையும் கொடுத்த கிருபை எங்க மேல வச்ச அபிஷேகத்தை நம்பி நாங்க நிற்கிறோம். இடைபடுங்க, நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே, கர்த்தர் நல்லவராமே, ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாராமே. அவர் செய்ய நினைச்சது ஒரு நாள் தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைச்சது ஒரு நாள் என்ன செய்யாது, ஒரு நாள் அது தடைபடாது. ஆண்டவர் நமக்கு செய்ய நினைச்சது ஒரு நாள் தடைபடாது. ஆண்டவர் செய்ய ஆமே. அல்லேலூயா. நம்ம எப்போதும் விடுதலையோடு வாழ்கின்றது கர்த்தருடைய விருப்பம். ஆமே. நம்ம எப்போதும் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். எப்படி வாழணும்? விடுதலையோடு. விடுதலை அர்த்தம், சத்ரு எந்த விதத்துல நம்மளை தாக்க வந்தாலும், யாரை கொண்டு தாக்க வந்தாலும், கர்த்தர் அந்த தாக்குதலுக்கெல்லாம் நீங்களாக்கி நம்ம விடுதலையா இருக்கணும். ஆமே. பிசாசு பிடிச்ச பிறகு விடுதலை ஆக்குறது ஒரு அனுபவம். ஆனா பிசாசே நம்மளை தாக்காம நம்மளை பாதுகாப்புறது இன்னொரு அனுபவம். ஆமே. இந்த கால வேளையில நாம் யாரை அதிகமா நேசிக்கிறோமோ, நாம் யாரை அதிகமா நம்புகிறோமோ, அவர்கள் மூலமா நமக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். நான் சொல்ல நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க யாரை அதிகமா நம்பி இருக்கிறீங்களோ, இல்ல யாரை அதிகமா நேசிக்கிறீங்களோ, யாரை அதிகமா நீங்க சிநேகிக்கிறீங்களோ, அவங்க மூலமா தான் உங்களுக்கு ஒரு பாதிப்பை சத்துரு கொண்டு வர விரும்புகிறான் என்றத இந்த காலையில ஆண்டவர் சொல்றார். யாரால? நீங்க யாரை எதிரி நினைச்சு நிக்கிறீங்களோ அவங்க நேரடியா இல்ல. நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நம்ம யாரை அதிகமா நம்புறோமோ, நாம் யாரை அதிகமா நேசிக்கிறோமோ, யாரை நாம் அதிகமா நல்லவங்க நம்பி இருக்கிறோமோ, அவர்கள் மூலமாக சத்ரு நமக்கு ஒரு பெரிய இழப்பை கொண்டு வருவதற்கு திட்டம் போட்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்றார். அந்த திட்டத்துல இருந்து, அந்த திட்டம் நம்ம வாழ்க்கையில பலிக்காம அந்த திட்டத்துல இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமே. நம்ம நேசிக்கிறவங்க என்ன விரும்புறாங்க? நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கணும்னு விரும்புறாங்க. அவங்க ஆதாயத்துக்காக. யார் ஆதாயத்துக்காக? நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்களோ, கர்த்தர் தீர்க்கமா சொல்றாரு இந்த வார்த்தையை, நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்களோ அவங்க ஆதாயத்துக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை உண்டாக்குவதற்கு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. சத்ரு அவர்களை கொண்டு உங்களுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்குது. பட் அந்த திட்டத்தை பலிக்காம பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறார். ஆமே. நான் சொல்றது வழங்குச்சீங்களா? நான் சொல்றது வழங்குச்சா? நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, கர்த்தர் திரும்ப சிந்தையில போட்டே இருக்கிறார். நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, யாரை ரொம்ப நல்லவங்க நினைச்சு நினைக்கிறீங்களோ, அவர்கள் மூலமாக அவர்கள் ஆதாயத்துக்காக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சத்ரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். பட் அந்த திட்டத்தை ஆண்டவர் பலிக்காம பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. அதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை. ஆமே. நீ எப்போதும் விடுதலையோடு வாழணும்னா, பாதிப்பு வந்த பிறகு அதுல இருந்து விடுதலை ஆகிறது வேற. அதுல இருந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்ல ஒரு பாதிப்பு வந்துருச்சு,
இல்ல ஒரு போராட்டம் வந்துச்சு, ஆண்டவர் ஆண்டவர் இடத்துல ஜெபிச்சோம், பட் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குறார். இது ஒரு அனுபவம். ஆனா இன்னொரு அனுபவம் என்னன்னா, சத்துரு நம்மளை எவ்வளவு தாக்கணும்னு நினைச்சாலும், இல்ல எவ்வளவு பெரிய இழப்பை கொண்டு வரணும்னு நினைச்சாலும், அதை நிறைவேறாம அந்த தாக்கமே நமக்கு வராம நம்ம விடுதலையோடயே பாதுகாக்கிற பத்தியா, அது ஒரு அனுபவம். இன்னைக்கு இந்த அனுபவத்தில் தான் கர்த்தர் நடத்த விரும்புறார். ஆமே. ஒரு போராட்டம் வந்து, ஒரு நெருக்கடி வந்து, ஒரு கஷ்டம் வந்து, அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணி அதுக்கு மேல ஆண்டவர் விடுதலை ஆக்குறது ஒரு அனுபவம். அதை நடத்த விரும்பல. மற்றொன்று என்னன்னா, அவங்க எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் அந்த பாதிப்பு நமக்கு வராம நம்மளை ஆசீர்வாதமாகவே இருக்க வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமே ஆமே. இதுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்முடைய ஒப்பு கொடுத்தல் சரியாக இருக்கும்போதுதான் இது நடக்கும். எது நடக்கும்? ஒப்பு கொடுத்தல். ஒப்புக்கொடுத்தல் அர்த்தம், ஆண்டவரே இப்படி நான் இருப்பேன், இப்படி நான் இருக்குவேன். இப்ப விளங்க சொன்னேன், ஆண்டவரே பரிசுத்தமா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பரிசுத்தமாகவே இருக்கணும். ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவரை சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையாகவே இருக்கணும். ஆண்டவரே நான் நீதி செய்யவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீதி மட்டுமே நீங்க செய்யணும். அப்படின்னா நீங்க சொல்றதுல, நாம் சொல்றதுல நம்ம கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிற பத்தியா, அந்த நிலைத்திருக்க பெயர் தான் ஒப்பு கொடுத்தல். இது என்னைக்கு மாறையோ அன்னைக்கு சத்துருவின் திட்டம் உனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை கொண்டு வரும். அது எவ்வளவு பெரிய இழப்பை வேணாலும் இருக்கலாம். அது சாதாரண இழப்பாகவும் இருக்கலாம், அது ஒரு மீடியமான இழப்பாகவும் இருக்கலாம், இல்ல மீளவே முடியாத அளவுக்கான இழப்பாகவும் இருக்கலாம் என்பதை கர்த்தர் தீர்க்கமாக நீங்க சொல்ற. ஆமே. சொல்றது எவ்வளவு பேர் புரியுது எனக்கு தெரியல. நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்கதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குவதற்கு ஆயத்தமாயிட்டாங்க. நம்ம யார அதிகமா நம்புறோமோ அவங்கதான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குவதற்கு ரெடி ஆயிட்டாங்க, அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. ஏன்னா நாம் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது. அவங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயம், அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. சரியா? அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுனால நம்மளை நம்புறவங்க, நம்மளை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. யாருன்னு எனக்கு தெரியல, கர்த்தர் தீர்க்கமா சொல்றது. இதை யாருக்காக கர்த்தர் சொல்றாருன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் விழிப்பாயிட்டீங்கன்னா, நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த இழப்பிலிருந்து நீங்க தப்பிச்சிடலாம். இந்த இழப்பிலிருந்து நீங்க தப்பிச்சிடலாம். இல்ல ஏதோ வழக்கமா இருக்க மாதிரி இருக்கணும்னா கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றணும். ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றணும். ஆனா தீர்க்கமா கர்த்தர் சொல்ற காலத்துல இந்த கதை தீர்க்கமா சொல்றான். என்ன பண்ண, நான் இப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பட் என்ன பேச அப்படியே தான் சொல்லின்னு வரேன். கர்த்தர் வார்த்தை தீர்க்கமா அந்த பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு சம்பவத்தை தீர்க்கமா சொல்ல, சம்பவத்தை நான் காட்டுறேன். அந்த சம்பவத்தை எனக்கு ஆண்டவர் சிந்தனை தெளிவா கொண்டு வர்றார், அந்த நிகழ்வை தெளிவா கொண்டு வர்றார். ரொம்ப நேசிக்கிற ஒருவருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம், நம்ம பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது. அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்காம பாதிக்கப்பட வைக்கல, நம்ம பாதிக்கப்படுறதுனால அவனுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. அந்த ஆதாயத்துக்காக நம்மளை நேசிக்கிறவங்களும் பரவாயில்ல நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன நோக்கம்? அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும்ன்றதுனால நம்ம பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால உன் கஷ்டத்தை பத்தி அவங்க கவலையே படல, அவங்க வருமானத்துக்கு மேல அவங்க குறியா இருக்கிறாங்க. இத தெரியாம நீ அவங்களோட கூட ரொம்ப நேசமா இருக்கிற, கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். இது தெரிஞ்சிக்காம நீ அவங்களோட ரொம்ப நேசமா இருக்கிற, அவங்களதான் ரொம்ப நம்புற, உன் உயிரை போல அவங்களதான் நம்புற. வேற யார நம்ப? ஆண்டவரை நம்புறே இல்லையோ அவங்கள ரொம்ப உயிரா நம்புற. ஆனா அவங்க உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நீ பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. அவங்க ஆதாயத்துக்காக நீ பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்ற நிலைமைக்கு அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. உன்னை பாதிக்கப்பட ஆக்குவதில் அவங்க குறியா இருக்கிறாங்க. நீ பாதிக்கப்பட வேண்டும் என்பதில் அவங்க ரொம்ப குறியா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா,
அவங்க நினைக்கிறபடி நமக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். அவங்க நினைக்கிறபடி நமக்கு ஒண்ணும் நடக்க கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். அது நிறைவேறணும்னா ஒரே ஒரு காரியம் தான். என்ன காரியம்? நீ எப்படி இருக்கிறேன்னு சொன்னையோ அதுல மட்டும் உறுதியா இருந்துரு, மீதி எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறார். என்ன பண்ணு? நீ உன் ஒப்பு கொடுத்தல மட்டும் உறுதியாரு. எப்படி இருக்கிறேன்னு சொன்னையோ ஆண்டவருக்கு முன்னால, ஆண்டவர் கிட்ட எப்படி இருக்கிறேன்னு சொன்னையோ, ஒருவேளை ஆண்டவரை உண்மையா இருக்கிறேன்னு சொன்னா உண்மையா இரு, அதை மட்டும் பண்ணு. அதுக்கு மேல எல்லாத்தையும் ஆண்டவர் பாத்துக்கிறார். ஆனா என்னைக்கு நீ சொன்னதுல இருந்து மீறையோ அன்னைக்கு எதிரி நினைச்சிருக்கிறது உனக்கு வந்து நேரிட்டுரும். இதை யாருமே தடுக்க முடியாது. இதை யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க கூடாது. நாம எப்போது என்னவா இருக்கணும்? ஒரு விடுதலையோடையே இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நேரா நீங்க வந்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துக்கு நேரா வந்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வேகமாக சில வசனத்தை வாசிக்கலாம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது சிம்சோனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக காத்திருந்தார்கள், பதிவிருந்தார்கள். சிம்சோன் நடு ராத்திரி மட்டும் நடு ராத்திரியில் எழுந்து பட்டணத்தின் வாசலின் கதவுகளையும் அந்த 2 நிலைகளையும் பிடுங்கி சேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே போய்விட்டான். கத்தனை சொல்லிருக்காருன்னா, சத்துரு உன்னை நேரடியா எவ்வளவு தாக்கணும் நினைச்சாலும் அவனால தாக்க முடியாது. உன்னை நேரடியா சத்ரு எப்படி தாக்குதலை கொண்டு வரணும் நினைச்சாங்க. சொல்றாங்க, சிம்சோனை கொன்று போடுவோம் என்று ராத்திரி முழுசும் பேசாம இருந்தாங்க. காலைல வருமான்ல அவனை கொன்னே போடணும் என்று சொல்லி. ஆனா நடு ராத்திரில சிம்சோன் இழந்தான். அந்த கேட் அர்த்தம் கேட் இருக்குல்ல, கேட் பிடிடுவாங்க இல்லையா, அந்த கேட்டை தூக்கி தோல் வச்சுன்னு போயிட்டே இருந்துட்டான். அவனை யாருமே என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. கர்த்தர் சொல்றான், உனக்கு நேரா சத்ருனை எவ்வளவு தாக்க நினைச்சாலும் நான் தாக்க விட மாட்டேன். சத்ருனை நேரடியா எப்படியெல்லாம் தாக்கணும் நினைச்சாலும் நான் தாக்க விட மாட்டேன். அடுத்த வசனம். அதற்கு பின்பு அவன் ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். அவளிடத்தில் அவன் சிநேகமாய் இருந்தான். அப்புறம் நேசமா இருக்கிறான் இல்லையா? அவன் என்னவா இருக்கிறான்? சிம்சோன் ஒரு தொழிலாளரோட நேசமா இருக்கிறான். அதை நீங்க பொம்பளைன்னு எடுத்துக்காதீங்க, ஒரு நபர்ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துக்கோங்க. அதை ஒரு பெண்ணுன்னு எடுக்காதீங்க, ஒரு பொம்பளை எடுத்துக்காதீங்க, ஒரு நபர் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு நபரோட என்னவா இருக்கிறான்? ரொம்ப நேசமா இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தான் சொல்றான், ஒரு நபரோட ரொம்ப சிநேகமா இருக்கிற, அது ஆணோடைய பெண்ணோடையோ, அது உங்களுக்கு தான் தெரியாது. ஒரு ரொம்ப சிநேகமா இருக்கிற, ரொம்ப நேசமா இருக்கிற, ரொம்ப பாசமா இருக்கிற அந்த நபரை தான் சத்து குறி வச்சிருக்கிறான். வாசிக்கலாம். அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி, அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்தி அவனை அழித்து விடுவதற்காக எங்க கையில ஒப்புக்கொடுங்கன்னு சொல்லி அந்த பெண்ணிடத்துல சொல்றாங்க, அந்த நபர் இடத்துல சொல்றாங்க இல்லையா? உண்மையிலே அவ நேசிக்க ஒரு நபரா இருந்தா அவ என்ன சொல்லி இருக்கணும்? இப்ப உண்மையிலேயே நம்மள நேசிக்கிற ஒரு ஆள் கிட்ட போய் கேட்கறாங்க. ஒரு ஆள் என்ன கேட்கறாங்க? இப்ப என்ன நேசிக்கிற தம்பி நேசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவன் ரொம்ப பாசமா இருக்கிறேன், இவன் கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்கறாங்க, எப்பா அவர் எப்படி, அவரை நான் காலி பண்ணணும், அவரை என்ன செய்யணும், அவரை அழிக்கணும், அதனால உனக்கு என்ன கொடுக்கறேன், கொஞ்சம் நான் காசு உனக்கு தரேன், அதனால என்ன பண்ணு, அவரை எனக்கு
காட்டி கொடு அப்படின்னு சொன்னா இவன் உண்மையிலே என்ன நேசிக்கிறவன் இருந்தான். இவன் என்ன சொல்லணும்? நீ 1000 கோடி கொடுத்தவன் என்ன செய்ய மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லணும் இல்லையா? ஆனா அவன் என்ன சொல்றான்னு பார்த்து அடுத்த வாசம் வாசி, இப்ப வாசி. அதிபதிகள் போய் நீ அவனை என்ன பண்ணி நயம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தந்திரமா பேசி உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க அவங்க, ரொம்ப தந்திரமா பேசுறாங்க. இங்க சொல்ற இன்னைக்கு சொல்ற செய்தி ஆண்டவர் யாருக்கோ தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. உங்க கிட்ட எப்படி பேசுறாங்க தெரியுமா? ரொம்ப நல்லவங்கள மாதிரி பேசுறாங்க, ரொம்ப பாசமா பேசுறாங்க, ரொம்ப நேசமா பேசுறாங்க, ரொம்ப அன்பா பேசுறாங்க. எதுக்குன்னா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு. உன்னை பத்தி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை யாருக்கிட்ட சொல்ல போறாங்க? குறிப்பா நம்மளை அழிக்க நினைக்கிறவங்க கிட்ட, நமக்கு பாதிப்பை உண்டாக்க நினைக்கிறவங்க கிட்ட போய் சொல்ல போறாங்க. ஆமே ஆமே. இன்னைக்கு உன் கண்ணு தெளிவாயிடுச்சுன்னா, இன்னைக்கு நீ விழிப்பாயிட்டனா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருவ. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சிருவ. இன்னைக்கு உன் கண்ணு தெளிவாகலன்னா உனக்கு கர்த்தர் தான் காப்பாற்றணும். இன்னைக்கு உன் கண்ணு தெளிவாகலன்னா உனக்கு கர்த்தர் தான் காப்பாற்றணும். இன்னைக்கு சொல்ற செய்தி ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி. கர்த்தர் சொல்றா அப்படியே உனக்கு சொல்லி போறேன். கர்த்தர் சொல்றான் உங்ககிட்ட நல்லவங்கள மாதிரி பேசுறாங்க, ரொம்ப பாசமா பேசுறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க, உனக்கு உதவி செய்யற மாதிரியே பேசுறாங்க, உனக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியே பேசுறாங்க, உங்ககிட்ட அன்பா இருக்கிற மாதிரியே பேசுறாங்க, உன்னை நயம் பண்றாங்க. நயம் அர்த்தம் உனக்கு தெரியாமலே உனக்கு வலைய விரிச்சுட்டாங்க. ஆனா உனக்கு வலை விரிச்சுட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப பாசமா, ரொம்ப நேசமா, ரொம்ப அன்பா பேசுறதுனால நீ நினைச்சிட்ட இவங்க யாரு ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்ட. சிம்சோன் இந்த தெளிவால ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டான். சிம்சோன் நினைச்சான் தெளிவால ரொம்ப நல்ல. நான் சொல்றேன் திரும்ப, ஒரு பெண்ணு நீங்க எடுக்காதீங்க, ஒரு நபரை நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? அங்க எழுதப்படுறது பெண், ஆனா நமக்கு எடுக்கப்படுறது என்ன? ஒரு நபரோட கூட ரொம்ப பாசமா இருக்கிறீங்க நீங்க. உங்க நேசம் உண்மையானது. உங்க நேசம் நீங்க அவங்கள உண்மையா நேசிக்கிறீங்க, ஆனா அவங்க உங்களை உண்மையா நேசிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க அவங்கள உண்மையா நேசிக்கிறீங்க, உன்ன சொல்லப்போனா உங்க உயிரை போல நேசிக்கிறீங்க, ஆனா அவங்க உங்களை உண்மையா நேசிக்கவில்லை என்று கர்த்தர் சொல்றார். நீங்க யாருன்னு பாத்துக்கோங்க, விழிப்பாருங்க, கவனமா இருங்க. விழிப்பாயிட்டனா தப்பிச்சிருவேன். விழிப்பாகலன்னா கர்த்தரே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. கர்த்தரை நினைச்ச உடனே காப்பாற்ற முடியாது. கவனமா இரு. கர்த்தர் யாருக்கோ தீர்க்கமா சொல்றாரு, எச்சரிக்கையா சொல்றாரு, வான் பண்ணி சொல்றாரு, தீர்க்கமா சொல்றாரு. நீ கவனமா இருந்துட்டனா தப்பிச்சிருவேன். நீ கவனக்குறைவா இருந்த அப்படின்னா நீ நம்ம உன்னை போலதான் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சேன்னா நீ ஏமாந்து போற. உன்னை போலதான் அவங்களும் இருக்கிறாங்கன்னு நீ நினைச்சேன்னா நீ ஏமாந்து போற. நீ ஏமாந்து போற. நீ நினைக்கிற உன் அன்பு உண்மையான அன்பு, நீ பேசுறது உண்மையா பேசுற, நீ நடந்துக்கிறது உண்மையா நடக்கிற, அவங்க கிட்ட உண்மையா நீ இருக்கிற, உண்மையிலே நீ உண்மையா இருக்கிற, ஆனா உன்ன மாதிரி அவங்க இல்லன்னு கர்த்தர் சொல்றார். நீ யார அதிகமா நம்பி இருக்கிறியோ அவங்க உன்ன மாதிரி இல்ல. மாறாக சிம்சோன தெளிவா ரொம்ப நம்பனா, ஆனா இவன் என்ன செய்யல? உண்மையா நேசிக்கல. உண்மையா நேசிக்கல. எதிரிப்பா சொல்றாங்க அவனை காட்டி கொடு, அவன் பலம் எதில் இருக்கு, அவனை ஒண்ணுமே நல்லா பண்ண முடியல. எதிரி உன்னை ஒண்ணுமே பண்ண முடியல, இது வரைக்கும் ஒண்ணு பண்ண முடியல. ஆமே. எதிரி இதுவரைக்கும் உனக்கு எத்தனையோ போராட்டத்தை கொண்டு வந்தான், எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வந்தான், ஆனாலும் எதிரி உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவனை பாதுகாத்து வந்துட்டாரு. இப்ப அவனுக்கு ஒரே பெரிய குழப்பம் என்ன? ஏன் இவன் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியலையே, இவனை ஒண்ணுமே நம்ம செய்ய முடியலையே, இவங்களை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியலையே, இந்த குடும்பத்தை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியலையே, அப்ப என்னதாங்க நடக்கு அப்படின்னுட்டு அவன் ஒரு ஆளை பிடிச்சு உன்னை நேசிக்கிறத போல நடிக்க வச்சிருக்கிறான். என்ன செய்ய வச்சிருக்கிறான்? உன்னை நேசிக்கிறதை போல நடிக்க வச்ச. கண்ண காத திறந்து கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேளு, கொஞ்சம் விழிப்பா கேளு, இல்லைன்னா ஏமாந்து போயிடுவேன். உங்ககிட்ட எப்படி பேச வச்சிருக்கிறான்னா ரொம்ப பாசமா பேச வச்சிருக்கிறான், ரொம்ப நேசமா பேச வச்சிருக்கிறான், ரொம்ப அன்பா பேச வச்சிருக்கிறான். நம்பாத. அவங்க பாசமா பேசுறாங்க, நம்பாத. அவங்க ரொம்ப அன்பா பேசுறாங்க, நம்பாத.
ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்பாத. நம்பாத. கர்த்தர் தீர்க்கமா சொல்றாரு யாருக்கும், நம்பாத. அவங்க பேசத நம்பாத, அவங்க பேசுற விதத்தை நம்பாத, அவங்கள நம்பாத, அவங்கள நம்பாத. ரொம்ப தந்திரமா பேசுறாங்க, ரொம்ப பாசமா பேசுறாங்க, ரொம்ப அன்பா பேசுறாங்க, நம்பாத. நம்பாத. நம்பன மோசம் போயிடுவேன், நம்பினா மோசம் போயிடுவேன். நீ நம்பாம இருந்தா தப்பிச்சிருவேன், நம்பாம இருந்தா தப்பிச்சிருவேன், நம்பினா மோசம் போயிடுவேன். நீ மோசம் போக கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறான். நீ மோசம் போக கூட கர்த்தர் விரும்புறான். இதுவரைக்கும் எத்தனையோ முறை உனக்கு விரோதமா போராடி பார்த்தான், உன்னை ஒண்ணுமே பண்ண முடியல. உன் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியல, உன் காரியத்தை ஒண்ணுமே பண்ண முடியல, உன் கிட்ட கூட அவன் நெருங்க முடியல. அதான் பெரிய குழப்பம் என்னன்னா, நல்லவன் மாறி நம்ம கிட்ட என்ன செய்ய வச்சிருக்கிறானா, பேச வச்சிருக்கிறான். வாசி 4 வசனம் வாசிப்போம். 4 வசனம் வாசி. அதற்கு பின்பு ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். அவனிடத்தில் யாரு நீ அதிகமா நம்பறியோ அவன்கிட்ட பெலிச அதிபதிகள் போய் நீ அவனை என்ன பண்ணி, நயம் பண்ணி, அவனுடைய மகா பெரிய பலன் எதனால இருக்கிறது என்று எதனால இருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். இவளுக்கு என்ன கிடைக்கும் போது, இப்போ ஒவ்வொரு ஆளும் 1000 காசு கொடுக்க போறோம். ஒவ்வொரு அப்படி என்ன போது, நீ பாதிக்கப்படுற அவ யோசிக்கல, அவளுக்கு என்ன வருது, இப்போ ஒரு பெரிய ஆதாயம் வருது. அவளுக்கு பெரிய ஒரு ஆதாயம் வருது. உன் பாதிப்பை பத்தி, ஐயோ நம்ம நேசிக்கிறவங்க ஆச்சே, நம்மள பாசமா இருக்கிறவங்க ஆச்சே, நம்மள உண்மையா நேசிக்கிறாங்களே அவங்க யோசிக்கல. உன் பாதிப்பை பத்தி, உன்னை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. உன்னை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. உன்னை பத்தி அவங்க நினைச்சு கூட பார்க்கல. உன் கஷ்டத்தை பத்தியோ, உன் பாதிப்பை பத்தியோ, உன் இழப்பை பத்தி, உனக்கு உயிரே போகுது, அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. என்ன போகுது, உனக்கு உயிரே போகுது, அதை பத்தி யாருக்கு கவலை இல்லை, அவனுக்கு கவலை இல்லை. அவளுக்கு தேவை காசு, எனக்கு காசு. உனக்கு உயிரே போனாலும் அதை பத்தி என்ன செய்யலவன். அப்படிப்பட்ட ஆளதான் நீ நம்பி இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளதான் நீ என்ன பண்ணி இருக்கிற, நம்பி இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். நீ ஒரு நல்லவனை நம்பல, ஒரு தப்பான நபரை நல்லவன் நம்பி இருக்கிற, ஒரு தவறான நபரை நல்லவர்கள் என்று நம்பி இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். உன் உயிரே போகுது, அதை பத்தி அவன் கவலைப்படல. உன் சொத்து அழிய போகுது, அதை பத்தி அவன் கவலைப்படல. உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, அதை பத்தி அவன் கவலைப்படல. அவனுக்கு தேவை என்ன, அவனுக்கு தேவை காசு. அவனுக்கு ஏதோ கிடைக்குது என்பதனால உன் பாதிப்பை பத்தி, உன் இழப்பை பத்தி, உன் கஷ்டத்தை பத்தி, உன் நஷ்டத்தை பத்தி, உனக்கு வேதனையை பத்தி அவங்க துளி கூட கவலைப்படல. அவங்களதான் நீ ரொம்ப நல்லவன் நம்பி நிற்கிறன்னு ஆண்டவர் சொல்றார். யாருன்னு எனக்கு தெரியல, கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். யாருன்னு தெரியல, கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். அவங்களதான் என்ன நினைக்கிற, உன் உயிரை பத்தி அவன் கவலைப்படல. ஆனா நீ அவங்கள ரொம்ப நல்லவங்க நினைச்சு நிக்கிற, ரொம்ப பாசமான நினைச்சு நிக்கிற. உங்ககிட்ட நயமா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க, அன்பு மாறி, பாசமா பேசல, பாசம் மாறி பேசுறாங்க. இன்னும் சொல்லப்பட நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிறது உனக்கு தெரியல. அவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறது உனக்கு தெரியலன்னு ஆண்டவர் சொல்றார். உனக்கு தெரியல. இந்த தெரியல சிம்சோன் தான் நடிக்கிறான், பாசமா பேசுறான். என்னது, அம்மா இவ்வளோ சக்தி இருக்குது, எப்படி உனக்கு வந்துச்சு, அப்படின்னா எப்படி எங்களை போல மாறுவ, அப்படி ரொம்ப பாசமா, ரொம்ப நேசமா, ரொம்ப அன்பா உதவி செய்யற மாதிரியே வந்து உங்களோட பேசி நிற்கிறாங்க. நீ அவங்கள நம்புற, உன்ன மாதிரி அவங்க நல்லவங்க இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். அவங்களோட சண்டைக்கு போக வேணாம், நீ ஒண்ணும் பண்ண வேணாம், சரியா? அப்போ இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமா யாரையும் யோசிக்காத, யாரையும் நம்பாத. யாரையும் எவ்வளவு பாசமா பேசினாலும் சரி, எவ்வளவு நேசமா பேசினாலும் சரி, உயிரையே உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாலும் சரி, அவன் தான் உயிரை எடுக்க போறான். அவனால உனக்கு பெரிய ஆபத்தே இருக்கு.
உனக்கு உயிரை கொடுக்கறேன், அப்படி கொடுக்கறேன், இப்படி கொடுக்கறேன், இப்படி பண்ணு, உனக்கு நல்ல விதமா பேசுறாங்க பாரு. அவங்களாலதான் உனக்கு ஆபத்தே இருக்குது. கர்த்தர் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கிறார். திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீ யார அதிகமா நம்பி இருக்கிறியோ, யார் ரொம்ப பாசமா இருக்கிறியோ, அவங்கதான் உனக்கு பெரிய பாதிப்பை உருவாக்க போறாங்கன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. எச்சரிக்கை இரு. எச்சரிக்கை இல்லைன்னா கடவுள் தான் காப்பாற்றணும். கடவுள் தான் காப்பாற்றணும். நயமா பேசி அவன் பல என்ன கண்டுபிடிச்ச சொல்லு, நாங்க உனக்கு என்ன கொடுக்க தெரியுமா, நாங்க அவனை பிடிச்சுன்னு போய் அவனை காலி பண்ணிடுவோம். உனக்கு என்ன கொடுப்போம், நாங்க ஒவ்வொருவரும் 1001 வெள்ளிக்காசை கொடுப்போம். அவ பார்த்தா அடா சாமி, ஆயுசு முழுசு உழைச்சா கூட என்ன செய்யாது, இவ்வளவு காசு கிடைக்காது. அப்படின்னா எவன் செத்தா என்ன, எவன் பொழைச்சா என்ன, தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, மாப்பிள செத்தா என்ன, பொண்ணு செத்தா என்ன, எனக்கு என்ன தேவை, மாலை பணத்தை கொடு. என்ன பணத்தை கொடு, என்ன பணத்தை கொடு. மாப்பிள செத்தா என்ன, எனக்கு யார் செத்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை என்ன, மாலை பணம் எனக்கு வேணும் இல்லையா, எனக்கு என்ன வேணும். அப்படிப்பட்ட ஆளை தான் நீ ரொம்ப நல்லவங்க நம்பி நிக்கிற. உன் பாதிப்பை பத்தி கவலைப்படல, உன் இழப்பை பத்தி கவலைப்படல, உன் கஷ்டத்தை பத்தி கவலைப்படல, உன் வருத்தத்தை பத்தி கவலைப்படல, உன்னை பத்தி துளி கூட கவலைப்படாத ஒரு ஆளை தான் நீ நினைச்சு நிக்கிற, ரொம்ப நல்லவங்க நினைச்சு நிக்கிற. அவங்களால உனக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான், நீ எவ்வளவு பெரிய பலசாலினாலும் சரி, எவ்வளவு பெரிய சிம்சோனை விட பலசாலி உலகம் யாருமே கிடையாதுங்க. சிம்சோனை விட பலசாலி யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய பலசாலி அவன், சரியா. சிங்கத்தை ஆட்டுக்குட்டி விட அப்படி கிழிச்சு போட்டு போயிடுவான். எதை சிங்கம் உயிரோடு கிடைச்ச செத்த சிங்கத்தை இல்ல, சிங்கம் உயிரோடு இருந்துச்சுன்னா அப்படி வந்துச்சுன்னா அதை தாடியை பிடிச்சு அப்படி கிழிச்சு போட்டு போயிடுவோம். எதை சிங்கத்தை. அவனை போல பலசாலி யாருமே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கலாம், கதை சொல்றா, நீ எவ்வளவு பெரிய திறமசாலியா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய பணம் படைச்சவனா இருக்கலாம், உனக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், உன் திறமையோ உன் பணமோ உன் பட்டமோ உன் காரியமோ உன்னை பாதுகாக்காதுன்னு ஆண்டவர் சொல்றார். உன் பதவி, உன் பணம், உன் திறமை, உன் அந்தஸ்து, உன் சொந்த பந்தம் உன்னை பாதுகாக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். சிம்சோனை விட பலசாலி யாருமே கிடையாது. இருக்கிறதுல பயங்கரமான பலசாலி யாருன்னா சிம்சோன். இருக்கிறதுலயே பயங்கரமான பலசாலி எது, ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டி படம் கிழிச்சு போட்டுருப்பான், சரியா. 300 நரிய ஒன்னா பிடிப்பான். என்ன பண்ணுமா, எத்தனை நரி, 300 நரிய ரெண்டா பிடிச்சு அத 2 வாழை கட்டுவான். 2 வாழை கட்டி அதோட பந்தத்தை சொருகி பத்த வச்சு அனுப்புவான். எத்தனை நரிக்கு, ஒரு நரி பிடிக்கிற சும்மா இருக்கு. நரி எங்க இருக்கும், காட்டு தான் கிடக்கு இல்லையா. ஒரு நரிய பிடிக்கணும் எவ்வளவு கஷ்டம், பிடிக்க முடியுமான்னு தெரியும் இல்லையா. அது நரிய தந்திரம், நரினா பயங்கர தந்திரம், பயங்கர பாதிப்பு. அப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கக்கூடிய நரியையே 300 நரிய ஒன்னா பிடிப்பான், சரியா. இந்த கீழ் தாடை எலும்பு இருக்குல்ல, கழுதையினுடைய கீழ் தாடை, கழுதை தெரியுமா, கழுதை தெரியுமா. இப்ப நமக்கு கீழ் தாடை இருக்கு இல்லையா, இந்த ஒரு எலும்பை எடுத்தானா 1000 பேரை கொண்டு போடுவோம். எதை எடுத்து கத்தி இல்ல, ஈட்டி இல்ல, கோடாரி இல்ல, ஒரு கழுதையினுடைய இந்த கீழ் தாடை, இந்த ஒரு எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போடுவோம். அவ்வளோ பெரிய பலசாலிக்கு தான் குறி வச்சுட்டான். அவ்வளவு பெரிய, நீ பெரிய பலசாலியா இருக்கிற, உனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, உனக்கு நிறைய அறிவு இருக்குது, உனக்கு அந்தஸ்து இருக்குது, உன்னதான் சத்துரு குறி வச்சிருக்கான். உன்னதான் சத்துரு குறி வச்சிருக்கிறான். உனக்கு திறமை இருக்குது, உனக்கு அறிவு இருக்குது, இது வரைக்கும் எத்தனையோ முறை நேரடியா போய் பார்த்தாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. சத்துரு நீ யார நம்பி நிற்கிறையோ அவங்கள வச்சே உனக்கு குழிபட ரெடி ஆயிட்டான். அவர்களும் அதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. ஆபத்தை நடக்க போக இருக்குது. ஒரு முறைக்கு 3 முறை வந்து சொல்றாங்க, இதனால இருக்குது 1000 வெள்ளிக்காசு கொடுக்குறேன், 1000 வெள்ளிக்காசை கொடுக்குறேன், 1000 வெள்ளிக்காசை கொடுக்குறேன். காசை காட்டி 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 அவனை அப்படியே டோட்டலா மயக்கி நல்லா சிநேகித்தவன நயம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப பேசதெல்லாம் உண்மையா பேசல, உத்தமமா பேசல, பாசமா பேசல. இவங்கிட்ட எப்படி ரகசியத்தை வாங்கலாம், எப்படி ரகசியத்தை வாங்கலாம். கத்த யாருக்க சொல்றான், உன் உள் ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லாத. உன் உள் ரகசியத்தை யார்கிட்டயுமே யாரிடமே சொல்லாத.
யாரிடமே சொல்லாத. சொன்னேன்னா உனக்கு ஆபத்து. உன் ரகசியத்தை, உன் ஆசீர்வாத ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாத. அது உனக்கு பெரிய ஆபத்து. நான் சொல்ல இயேசு பத்தி சொல்லாத, அதை பத்தி எல்லாம் சொல்ல. உன் ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாத. உன் ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாத. உன் குடும்ப ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல. ரகசியம் புரியுதா? ரகசியம் புரியுதா? ரகசியம் புரியுதா? இப்ப நீங்க நல்லா இருக்கிறது ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்க நல்லா இருக்கிறது ஒரு காரணம் இருக்குல்ல. இருக்குமா? நீங்க சுகமா இருக்க ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்க விடுதலையோடு இருக்க ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்க வசதியா இருக்க ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த காரணத்தை யார்கிட்டயும் சொல்லாத. என்ன சொல்லாத? நீ நல்லா இருக்கிறதா இருக்குமா? நான் சொல்றது புரியுதா புரியலையாங்க? நம்ம நல்லா இருக்க ஒரு காரணம் இருக்கு தானே, இருக்குமா? அந்த காரணத்தை யார்கிட்டயும் சொல்லாத. அதான் ரகசியம். இப்ப நான் சுகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? சும்மா நான் சுகமா இருக்க முடியாது. நான் நல்லா வசதியா இருக்கிறேன், ஒரு காரணம் இருக்கும். சும்மா வசதியா இருக்க முடியாது. இதுக்கு எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு. நாம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் சொல்லாது. சாட்சி சொல்றது வேற, ஆண்டவரை பத்தி சொல்றது வேற. உன் ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாது. இப்ப எதை கேட்கறான் தெரியுமா? அவன் ரகசியத்தை தான் கேட்கறான். என்னது? நீ நல்லா இருக்கிறல, என்ன காரணம்? நீ நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ ஆசமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ சுகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ கடனே வாங்காம இருக்கிறியே, என்ன காரணம்? இந்த ரகசியத்தை தான் அவன் கரெக்ட் பண்றான். சரியா? இந்த ரகசியத்தை தான் சிம்சோன் இதுவரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல. என்ன சொல்லல? யார்கிட்டயுமே சொல்ல. சத்ருவனை எப்படி தேக்க நினைச்சாலும், எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்க நினைச்சாலும், அந்த பாதிப்பு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வராம கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புறார். அதை நடக்கணும்னா ஒரே ஒரு காரணம் இருக்கு. சரியா? அப்ப சொல்றான். இப்ப அடுத்த வருஷம் வாசி. அப்படியே தெளிலா சிம்சோனை பார்த்து, உன் மகா பலம் எதனாலே இருக்கிறது என்று உன்னை சிறுமை, அவனை அழிக்க அவங்கிட்ட கேட்கிறா பாரு. அவனை அழிக்கிறதுக்கு அவங்கிட்டே கேட்கிற விஷயத்த இவன் நினைக்கிறான் ரொம்ப நல்லவன் நினைச்சு இவன் நம்பி சொல்லி நிற்கிறான். இவன் நினைச்சுக்கிறான் அவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு இவன் எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறான். ஆனா அவன் யாரு இல்ல, அவ யாரா இல்ல, நல்லவனா இல்ல. ஆனா இவன் நினைச்சிருக்கிறான் ரொம்ப நல்லவன் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறான். எல்லாத்தையும் சொல்றது விளங்குதாங்க? சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நாம நினைச்சிருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறோம். ஆனா அவங்க நாம நினைக்கிற மாதிரி அவங்க யாரா இல்ல, நல்லவனா இல்ல. நீ யார ரொம்ப நல்லவங்க நினைச்சு எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறியோ அவங்க நல்லவங்களா இல்ல. அவங்க நல்லவங்களா இல்ல. அவங்கதான் உன் ஆபத்துக்கு காரணமா மாற போறவங்க, உன் இழப்புக்கு காரணமா மாற போறவங்க, உன் பாதிப்புக்கு காரணமா மாற போறவங்க. அவங்களால நீ மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க போற. அதை சந்திக்காம இருக்கணும். இன்னைக்கு விழிப்பாயிரு, இன்னைக்கு கவனமாயிரு. உன் ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாம. ஆமே ஆமே. ஆனா சிம்சன் என்ன பண்ணிருக்கிறான்? அவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறான். ஒரு முறைக்கு 4 முறை கேட்கிறான் இல்லையா? பல்லாரும் இழுக்க வேணாம். என் பலம் எது இருந்தா உனக்கு என்ன, நான் ஆசீர்வாதம் இருந்தா உனக்கு என்ன, இவனுக்கு இழுக்க வேணாம். அவன் நினைச்சா ரொம்ப நல்லவன் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறான். எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறான். அந்த சொன்னுடைய விளைவு என்ன தெரியுமா? 3 முறை என்ன சொன்னான், 4வது முறை எல்லாத்தையும் சொல்லிட்டான். நேற்று காலைல கேட்டவங்களுக்கு தெரியும். நேற்று காலைல 5 மணி ஆசுவாதத்தை கேட்டவங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாண்ணா? சரியா? எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான்? அவன் கேட்டால இவன் புத்திசாலியா என்ன பண்ணிருக்க தெரியுமா? அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லாம இருந்திருப்பான்னா இந்த சிம்சோனுக்கு ஒரு ஆபத்துமே கிடையாது, ஒரு பாதிப்புமே கிடையாது. ஆனா அவ தொடர்ந்து கேட்க 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 கடைசி உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். என்னது? என்கிட்ட நீ உண்மையா சொல்லல, என்கிட்ட உண்மையா சொல்லல அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன கண்ணீர் அது? என்ன கண்ணீர் அது? நீலி கண்ணீர் எப்படி? நீலி கண்ணீர் எப்படி? நீலி கண்ணீர் எப்படிங்க? சும்மாவே அல்றது. என்ன அல்றது? சும்மாவே அல்றது. அவன் உண்மையா அழல. என்ன நேசிக்கவே நீ இல்ல, என் மேல பாசமாவே இல்ல, என் மேல அன்பாவே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அழுதா பாத்தியா? இவன் தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். 16, 17 பாத்தீங்கன்னா
தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நன்மையானவன். என் தலை சிரைக்கப்பட்டான், என் பலம் போய்விடும் என்று சொல்லி அவளுக்கு சொன்னான். அவளை படுக்க வச்சு அவனை நல்லா தூங்க வச்சு அவன் மொட்டை அடிச்சுட்டான். என்ன அடிச்சுட்டான்? மொட்டை அடிச்சுட்டான். அவன் பலன் அவனை விட்டு போனது அவனுக்கே தெரியல. அவன் பலன் அவன் விட்டு போனது அவனுக்கே தெரியல. அடுத்த வசனம் முக்கியமான வசனம். அப்பொழுது அவள் சிம்சோனே அந்த 19 பின்பதிய வாசித்து படிக்கிறியா? அவள் சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவன் சிம்சோனே பெலிஸ்தர் மேல வந்து விட்டார்கள் என்று அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் நான் எப்போதும் போவதோட உதறிட்டு போவேன்னு சொல்லி எழுந்தான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்ணை பிடிக்கிட்டான். என்ன பிடிக்கிட்டான்? அவன் கண்ணை பிடிங்கிட்டு சிங்கத்தை கிழிச்சவன், கழுத தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்னவன், 300 நரி ஒன்னா பிடிச்சு 2 நரிய வாழோட வாழ சேர்த்து கட்டி பெலிஸ்தர் பந்தயத்தை துறைக்கு விட்டு அனுப்பி பெரிய தீக்குவர்த்தி அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி இன்னைக்கு மாவாற்றான். அடுத்த வசனம் அவனை காசா கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கலங்களை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். சிம்சோன் இன்னைக்கு வேடிக்கை பொருளா மாறிட்டான். ஆசீர்வாதமா இருக்கிற நீ மற்றவனுக்கு வேடிக்கை பொருள நீ மாறிடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். உன்னை ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்கிறா. நீ ஆசீர்வாதமா இருக்கும் நினைக்கிறா. ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நீ மற்றவர்களுக்கு முன்னாடி வேடிக்கை பொருளா மாறிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். நீ ஒரு வேடிக்கை பொருளா மாறிடக்கூடாது. ஏன் மாறினா தெரியுமா? என்ன மாறினா தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தையில கடைசி வரைக்கும் உண்மையா இல்ல. உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் மட்டும் சரியா இருந்தா இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி. சத்ரு எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி, அவன் எவ்வளவு சதி திட்டம் போட்டாலும் சரி, அவன் என்ன செஞ்சாலும் சரி, ஒண்ணுமே உங்களை பலிக்காது. ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ சொன்ன உன் வார்த்தையிலிருந்து மட்டும் உண்மையாரு. இன்னும் சொல்லப்போனா உன் பொருத்தனையில நீ உண்மையாரு. நீ என்ன வாய்த்த சொல்லி இருக்கிற, எப்படி இருக்கவேன்னு சொன்னையோ அப்படியே இரு. உண்மையா இருக்கவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையா இரு. பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரிசுத்தமா இரு. நீதியா இருப்பன்னா நீதியாரு. கீழ்ப்படிஞ்சிருப்பேன்னு சொன்னியா கீழ்ப்படிஞ்சிரு. ஜோமனமே சொல்லியிருந்தா ஜோமன். உபவாசம் பண்ணுமே சொல்லியிருந்தா உபவாசம் பண்ணு. உன் வாயை திறந்து உன் வாயால நீ வார்த்தைய சொன்னையோ அந்த வார்த்தையில நீ உண்மையா இருந்தா, அந்த வார்த்தையில நீ உறுதியா இருந்தா, சத்ரு எத்தனை பேரை எழுப்பினாலும் அந்த திட்டம் ஒண்ணு உனக்கு பலிக்காது. ஆனா இப்ப ஏன் சத்ருக்கு பலிச்சிச்சு தெரியுமா? இந்த திட்டம் ஏன் சத்ரு பலிச்சிச்சு தெரியுமா? இப்ப சத்ரு போட்டா சிம்சோனை அழிக்கணும் முடிவு பண்ணான். சிம்சோனை அழிக்கணும்னு முடிவு பண்ணான். ஏன் அழிக்க அவன் பிடிச்சிட்டான் தெரியுமா? இதுவரைக்கும் அவனை பிடிக்க முடியல, இதுவரைக்கும் அவனை தாக்க முடியல, இதுவரைக்கும் அவனை கைய வைக்க முடியல. நீங்க கைய வச்சது மட்டுமல்ல, அவன் 2 கண்ணையும் பிடிங்கி விளங்க மாட்டி செயலுகளை கொண்டு போய் மாவரிக்க வச்சுட்டான். ஏன் பிடிச்சான் தெரியுமா? ஏன் பாதிக்கப்பட்டான் தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தையில் அவன் உண்மையாக இருக்கவில்லை. அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் நியாயாதி 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே கூட ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் ருசியாதபடிக்கும் எச்சரிக்கையா இரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அவன் தலைமையில் என்ன வைக்க கூடாது? அவன் முடி வெட்டக்கூடாது. அதான் அவனுக்கு வச்சிருந்த. அவன் என்ன செய்யக்கூடாது? முடி வெட்டக்கூடாது. இன்னைக்கு பசங்கமா நினைச்சுக்காதீங்க, முடி வெட்டக்கூடாது. சரியா? அவன் என்ன செய்யக்கூடாது? அது ஒரு நசரைய விரதம். அவன் பொருத்தனை பண்ணிட்டான். நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான்
பேசுவேன், நான் இப்படிதான் நடந்துக்கிறேன். அவன் ஒரு பொருத்தனை பண்ணதை போல நம்மளும் ஒரு பொருத்தனை பண்ணிருக்கலாம். உன் பொருத்தனையில நீ நிலைச்சிருக்கிற வரைக்கும் சத்ரு எத்தனை திட்டம் போட்டாலும் உனக்கு சின்ன பாதிப்பு கூட உனக்கு ஏற்படாது. ஆனா இப்ப சிம்சனை செஞ்சா இப்படி இருக்க வேண்டியவன் தலைவன சபனுக்கு படக்கூடாது அப்படின்னு சொன்னவன் இப்ப வாசிக்கலாம். 19 17 வசனம் 17 வசனம் 16 17 தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி என் தலைமையில படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நசரேனா விரதனாய் இருக்கிறேன், என் தலை சிறைப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போக. அப்ப பாதிப்பேன்னு அவனுக்கு தெரியும். நம்ம எப்படி இருக்கணும் அவனுக்கு, நம்ம எப்படி இருக்கணும் அவனுக்கு தெரியும். நம்ம எப்படி இருக்கணும் செய்யும் அவனுக்கு தெரியும். நம்ம எப்படி இருக்கணும்னு அவனுக்கு தெரியும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அவனுக்கு தெரியும். ஆனா எப்படி இருக்கணுமோ அப்படி அவன் என்ன செய்யல, அவன் இல்லாம போயிட்டான். எப்படி இருக்கணுமோ அவன் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு தெரியுமோ இல்லையா? உனக்கு எப்படி இருக்கணும் உனக்கு தெரியும் தெரியுமா? நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவன் நமக்கு சொல்லின்னு வராரா? ஒவ்வொரு வாரமும் சொல்லின்னு வரார், ஒவ்வொரு நாளும் சொல்லின்னு வரார். நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லாம அதற்கு மாற அவன் சொல்றான், என் தலைமையில சவரம் பத்தி படக்கூடாதுன்னா படக்கூடாது, அவ்வளவுதான். கத்தி மேல வைக்க கூடாதுன்னா வைக்க கூடாது, அவ்வளவுதான். இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா என்னைக்கு அவனுடைய அசால்ட், தூக்கம் அசால்ட், அஜாக்கிரதை. சரியா? அடுத்த வசனம் அவள் மடியிலே அவன் நித்திரை செய்ய பண்ணி, அவனுக்கு தூக்கம் வரல, தூக்கம் வர பண்ணிட்டான். அவன் படுத்து தூங்கலங்க. பைபிள் அழகா சொல்லுது, என்ன சொல்லுது? அவள் அவனை நித்திரை செய்ய பண்ணி. அப்படின்னு அர்த்தம், அவனை தூக்கம் வந்தவன் தூங்கல, அவனை தூங்க வச்சான். அவனுக்கு தூக்கம் வந்தவன் தூங்கல, அவன் தூக்கம் வந்து, தூக்கம் என்ன அடையாளம் தெரியுமா? அசதியின் அடையாளம். தூங்கக்கூடாத நேரத்துல தூங்குவது அசதியின் அடையாளம். தூங்கக்கூடாத நேரத்துல தூங்குவது அசதியின் அடையாளம். தூங்கக்கூடாது, தூக்கம் வரலையா தூங்காத, சரியா? தூக்கம் வரலனாலும் நம்ம சும்மா படுப்போம் பத்தியா, மிகப்பெரிய ஆபத்து. தூங்குற நேரத்துல தூங்கு. இப்ப சிம்சோன் தூக்கம் வந்து தூங்கினானா இல்ல தூக்கம் வர வச்சா தூங்கினானா? சிம்சோன இப்ப தூங்கினான்ல, வாசி. அவள் தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, இல்லையா? வார்த்தையில் புரியுதா? தூக்கம் வந்தவன் தூங்கல, அவனை தூங்க வச்சான். நம்ம பிள்ளைங்களை தூங்க வைப்போம் இல்லையா? அப்படி மடியில போய் அப்படி தட்டி தூங்க வைப்போம் இல்லையா? அப்படி தூங்க வச்சான். அப்படின்னா செயல்பட வேண்டிய நேரத்துல, நீ விழிப்பா இருக்க வேண்டிய நேரத்துல உன்னை தூங்க வச்சு சத்ரு தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். எப்ப தூங்க கூடாதோ அப்ப தூங்காம இரு. எப்ப தூங்க கூடாதோ அப்ப தூங்காம இரு. எப்ப விழிச்சிருக்கணுமோ அப்ப விழிச்சிரு. அந்த விழிப்பு தான் சத்ரு போட சதி திட்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றும். சத்ரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து உன்னை விளக்கும். அந்த ஆபத்துல நீ சிக்காம, அந்த ஆபத்து உனக்கு வராம, அந்த பாதிப்பு உனக்கு வராம எது தடுக்கும் என்று சொன்னா, எப்படி நீ இருக்கணுமோ அப்படி இரு. எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. எப்படி இருக்கணும்? தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கு, தூங்க கூடாத நேரத்துல தூங்காது. சொல்றதுங்களா? சிம்சோன் அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சிம்சோனுக்கு அவன் எப்படி இருக்கணும் அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்ப எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியுமோ அப்படி இரு. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கு, தூங்க கூடாத நேரத்துல தூங்காது. எப்படி இருக்கணும்? இன்னும் வழங்கல. சிம்சோன் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டோம்னா, சத்ரு எவ்வளவு திட்டம் போட்டாலும் நம்ம என்ன வராது, நமக்கு எந்த பாதிப்பையும் வராம ஆண்டவர் தடுத்துருவார். சத்ரு இப்ப சிம்சோன் ஒரு திட்டம் போட்டான். என்னது? சிம்சோனை அழிக்கும் திட்டம் போட்டான் இல்லையா? அவன் எப்படி இருக்கணுமோ அப்படி அவன் இருக்கிற வரைக்கும் சிம்சோனுக்கு எந்த சேதமும் இல்லை இல்லையா? எந்த சேதம் அவனுக்கு இல்ல இல்லையா? எப்ப சேதம் வந்துச்சு?
எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு அப்படி இல்லாம, எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம, எப்படி இருக்க கூடாதோ அப்படி ஆயிட்டான். எப்படி இருக்கணும்? பைபிள் சொல்லுது, அவனை நித்திர பண்ண வைத்து இல்லையா? அவனை நித்திரை பண்ண வைத்து இருக்கு இல்லையா? அப்ப நாம என்ன செய்யக்கூடாது? அப்போ தூங்கக்கூடாது. சரியா? எங்க தூங்கக்கூடாதோ அங்க தூங்கக்கூடாது. என்ன சொல்றேன்னா, வீட்டுல சொல்லல, எங்க தூங்க கூடாதோ அங்க தூங்கக்கூடாது. எங்க தூங்க கூடாதோ அங்க நீ தூங்கணும்னா உனக்கு ஆபத்து கிட்டி இருக்கு. எப்படி இருக்கணும்? நீ தூங்காம இருக்கணும் இல்லையா? எப்படி இருக்கணும்? எங்க தூங்காம இருக்கணும்? எங்க தூங்காம இருக்கணுமோ அங்க தூங்காம இருக்கு. புரிஞ்சு எனக்கு தெரியல. இருக்க வேண்டிய மாதிரி இருந்துட்டேன்னா சத்ரு எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் உனக்கு என்ன கிடையாது, சின்ன இழப்பு கூட கிடையாது. யார கொண்டாலும் போட்டுட்டவன், நீ யார அவன் கூட போடட்டும், ஒண்ணு நடக்காது. 3 முறை ஒண்ணுமே, 3 முறை கேட்ட ஒண்ணுமே நடக்கல. ஏன் நடக்கல? அவன் அவனாவே இருந்தான். அவன் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்தான். அவன் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்தான். அதனால சத்ரு யார கூட திட்டம் போட்டாலும் அது என்ன செய்யல, அவன் வாழ்க்கையில நிறைவேறல. ஆனா ஏன் இப்ப நிறைவேறுச்சுன்னா, எப்படி இருக்கணும்னு அவனுக்கு தெரியும். நீ எப்படி இருக்கணும் உனக்கு தெரியும். அப்படி இல்லாம, எப்படி இருக்கணுமோ அப்படி நீ இல்லாம, எப்படி இருக்க கூடாதோ அப்படி இருக்கிறதுனால, சரியா? தூக்கம் என்ன அடையாளம் தெரியுமா? நம்பிக்கையின் அடையாளம். தூக்கம் என்ன அடையாளம்? தூக்கம் என்ன அடையாளம்? இப்போ சிம்சோன் அந்த தெளிவால நம்பினதுனாலதான் அவன் மடுதல் பண்ண என்ன செய்யறான்? தூங்குறான். தப்பா புரிஞ்சுக்காதீங்க, தப்பா விளங்கிக்காதீங்க. தூக்கம் என்ன அடையாளம் தெரியுமா? நம்பிக்கையின் அடையாளம். தூக்கம் என்ன அடையாளம்? தூக்கம் என்ன அடையாளம்? இப்ப யார அவன் நம்பனா? சிம்சோன் யார நம்பனா? தெளிவால அவன் நம்பனா. ஆனா பட்டு என்ன செய்யறான்? நிம்மதியா தூங்கி இருக்கிறான். நமக்கு ஒண்ணு நடக்காது, நமக்கு ஒண்ணு ஆபத்து வராது, இவனால பாதிப்பு வராதுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? நம்பி தூங்கினான். அவன் தூங்கினான் இல்ல, அவன் நம்பினா நம்ம தலையில என்ன செய்ய மாட்டான், கத்தி வைக்க மாட்டான்னு நினைச்சான். ஆனா என்னைக்கு அவன் தூங்கின உடனே அந்த முடியை எடுத்த பத்தியா, அந்த கத்திய வச்ச பத்தியா, கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போச்சு. அவனை மற்றவனை பிடிக்கப்பட்டு அவன் ஒடுக்கப்பட்டான். நீ என்ன வார்த்தை சொன்னையோ, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இருக்கு. எப்படி இருக்கணும்னு நினைக்க ஒவ்வொரு செய்தி மூலமா அர்ப்பணிக்கிறோமா? ஒவ்வொரு செய்தி மூலம் என்ன செய்யறோம்? நம்ம ஆண்டவரே நாங்க இப்படி என்ன செய்யறோம், இப்படி இருக்கிறோம்பா, நம்பி ஆசீர்வதிங்க சொல்றீங்க இல்லையா? அந்த வார்த்தையில அப்படியே இருக்கு. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறையோ, நீ எப்படி இருக்கணும்னு ஆண்டவட சொன்னையோ அதே மாதிரி இருந்துட்டேன்னா உனக்கு ஆபத்தே கிடையாது. உனக்கு ஆபத்தே கிடையாது. ஆனா நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம, என்னைக்கு யாரோ சொல்றாங்க ஏதோ சொல்றான்னு நீ இருக்க வேண்டிய விதமா விட்டுட்டு இருக்க கூடாத விதமா என்னைக்கு நீ மாறையோ அன்னைக்கு உன் பலம் உன்னை விட்டு நீங்கும். சத்துரு போடுகிற சதி திட்டம் உன் வாழ்க்கை நிறைவேறும். கர்த்தரே உன்னை நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. சிம்சோன் விளங்க போறது யாருமே தடுக்க முடியல. கர்த்தரே காப்பாத்தல. அவன் கண்ணை பிடுங்கினத கர்த்தரே காப்பாத்தல. அவனை மாவரிக்க வச்சத கர்த்தரே காப்பாத்தல. அவன் வேடிக்கை காட்டுறத கர்த்தரே காப்பாத்தல. ஏன் தெரியுமா? அவன் எப்படி இருக்கணும் அவனுக்கு தெரியும். அப்படி அவன் இல்லாம அவன் எப்படி இருக்க கூடாதோ அப்படி அவன் மாறுறதுனால கர்த்தருடைய பலம் நீங்கிச்சு. அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவனுடைய வந்துச்சு. ஆமே ஆமே. அப்ப எதுவுமே நமக்கு எந்த ஆபத்து சத்து எப்போதுமே நம்ம விடுதலையாகவே இருக்கணும். எப்போது போலவே நம்ம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான். என்ன வழி? இருக்கிற மாதிரியே இரு. இருக்கிற மாதிரியே. எப்படி இருக்கிற? நீ எப்படி இருக்கிறன்னு ஆண்டோட சொல்லி இருக்கிற அப்படி இரு. இப்ப அவன் என்ன சொன்னா? நான் தலை என்ன செய்ய மாட்டேன், முடிவெட்ட மாட்டேன் நம்ம சொன்னான். சரியா? நான் என்னைக்கு முடிவெட்ட பசங்க நான் சொல்லல. நம்ம என்னைக்கு வெட்டி அவனுக்கு நான் சொல்லல. சரி, நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. ஓஹோ அந்த பசங்க இப்படி வெட்டி திரும்ப நினைச்சுக்காதீங்க. நான் அவனை சொல்ல, அவன் விரதம் என்ன விரதம்? அவன் பிறந்ததுல இருந்து என்ன செய்யல கிடையாது, அவன் முடிவெட்ட கிடையாது. அவன் அது விரதம், நசரேய விரதம். அது உன்னதமான விரதம். இது ஏசப்பா இருந்த விரதம். அது இயேசுக்கு நசரே என்ற பேரு. அவர் அப்படிதான் இருந்தார். எப்படி? நசரேய விரதத்தான் அவர் இருந்தார். அதனால அந்த விரதம் வேற. இவங்க இன்னைக்கு ஆடுறதுல இவங்களா வேற. நீங்க இப்படி இதுல போய் நினைச்சுக்காதீங்க. சரியா? அப்படி நினைச்சுக்காதீங்க. அப்படி அல்ல. அவன் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு தெரியும். அவன் எப்படி இருக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமே. அவன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருந்தா, ஆண்டவர் சொன்னபடி இதுவரைக்கும் அவன் இருந்தான். இதுவரைக்கும் எப்படி இருந்தான்? ஆண்டவர் அவனை எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அப்படி இதுவரைக்கும் அப்படிதான் இருந்தான்.
இப்ப நம்ம எப்படி இருக்கணும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆண்டவர் சொல்லின்னு வர. அப்படியே இருந்துட்டீங்கன்னா சத்ரு எவ்வளவு திட்டம் போட்டாலும் ஒரு இழப்பு உங்களுக்கு கிடையாது. மாறாக ஆண்டவர் நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியும் அப்படி நான் என்னைக்கு இல்லாம போறனோ அன்னைக்கு எதிரினால எனக்கு மிகப்பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து? என் உயிருக்கே ஆபத்து. சிம்சோன் உயிரே போயிடுச்சு. இதோட சிம்சோன் உயிரே போச்சு. அந்த 16ஆம் கடைசி வசனம் பாருங்க. அந்த 16ஆம் அதிகாரத்துடைய கடைசி 2 வசனத்தை பாருங்க. கடைசி 2 வசனத்தை பாருங்க. மடிய கடவுது என்று அந்த வீடு மேலும் எல்லா ஜனங்கள் மேல விழுந்து இவ்விதமா பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம் இருந்தார்கள். அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் வந்து சிம்சோனை எடுத்துக்கொண்டு போய் சோராவுக்கு அடக்கம் பண்ணினார்கள். அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எதனால தெரியுமா? யார அதிகமா நம்பினானோ அவங்களால. சிம்சோனுக்கு ஆபத்து வந்தது எதிரியால இல்ல, யாரை அதிகமா நம்பினானோ அவர்களால. அப்ப யார நம்ம அதிகமா நம்புறோமோ அவர்களால ஆபத்து வரும். அந்த ஆபத்து நமக்கு வராம இருக்கணும்னா ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரோ அதே போல நம்ம இருந்தோம்னா எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை பாதிப்பை உண்டாக்க நினைச்சாலும் அந்த பாதிப்பு நமக்கு வராம ஆண்டவர் என்ன செய்வா? எப்போது விடுதலையாகவே நம்மளை ஆண்டவர் காப்பாத்துவா. அப்படி இல்லாம ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அப்படின்னு இல்லாம யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம உன்னை மாத்திக்கிட்டனா உனக்கு வரக்கூடிய ஆபத்தை யாருமே தடுக்க முடியாது. ஆபத்தோட வாழ போறியா? ஆசீர்வாதத்தோட வாழ போறியா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலையோ எனக்குள்ளே இயேசு, நானவர் எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தால் எவ்வேளை எப்போதும் துதித்திடுவே. எப்போதும் நம்ம விடுதலையோட வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். எப்போதுமே நம்ம விடுதலையோடு வாழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அந்த விடுதலையோடு வாழணும்னாலும் அந்த விடுதலையோடு கூட ஆண்டவரை வாழ வைக்கணும்னாலும் இன்னைக்கு நமக்கு தேவை நம்ம ஒப்பு கொடுத்தல விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம கேட்டு ஆண்டவர் அப்படியே இருப்போம் என்று எப்படி நம்ம ஆண்டவருக்கு சொல்லி இருக்கிறோமோ அந்த ஒப்பு வார்த்தையை விட்டு நம்ம ஒரு நாள் விலகக்கூடாது, ஒரு நாள் விலகக்கூடாது. அப்படி என்னைக்கு நம்ம விலகிறோமோ அன்றைக்கு எதிரிகளால நம்ம நம்பினவங்களால மிகப்பெரிய இழப்புகளை நமக்கு கொண்டு வருவதற்கு சத்துவ திட்டம் போட்டிருக்கிறான். அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்காம இருக்கணும்னா இன்னைக்கு ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்னு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சொன்னோமோ அந்த வார்த்தையை விட்டு விலகாம நம்ம அப்படியே நம்ம நிலைச்சிருந்தா, அந்த வார்த்தையை விட்டு பின்வாங்காம அந்த வார்த்தையை விட்டு விலகாம அந்த வார்த்தையிலே நம்ம நிலைச்சிருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு தேவன் நம்மளை எப்போதும் விடுதலையாகவே வாழ வைக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, காலை வேலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்க எப்படி சொன்னோமோ ஒருவேளை அந்த வார்த்தையிலிருந்து நாங்க பின்வாங்கி இருந்தா, அந்த வார்த்தையை விட்டு நாங்க விலகி இருந்தா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிங்க. நாங்க எப்படி இருக்கிறோம்னு சொன்னோமோ, நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னோமோ, நாங்க எதை செய்வோம்னு சொன்னோமோ
நாங்க வாயை திறந்து சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நாங்க ஒரு நாள் பின்வாங்காம, அந்த வார்த்தையில இருந்து ஒரு நாள் நாங்க விலகாம அந்த வார்த்தையின்படியே நடக்கிறோம். இன்னைக்கு மீசைகளை அர்ப்பணிக்கிறோம், மீண்டும் ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எப்போதும் விடுதலையாகவே நீங்க காத்து எங்களை நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்துல, மகத்துவமான கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை பாதுகாத்து எங்களை எப்போதும் விடுதலையாகவே வாழ வைத்து ஆசீர்வதிங்க சுவாமி. ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்தி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.